நான் வரேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், ஏன் தொடர்ந்து பாஜகவை நோக்கி இப்படியான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு தீண்டத்தகாத கட்சியா ஏன் இப்படியெல்லாம் பேசணும்? எதிர்க்கட்சி தலைவருக்கு இது அழகா அப்படின்னு இது ஒரு அரசியல் வியூகமா எடுத்து திரும்ப திரும்ப அதை முன்வைக்க அதிமுக ஏன் யோசிக்குது? அப்படி என்ன வியூகம் இருக்கு இதுல? சார், வியூகம் சொல்ல, அதாவது கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர்கள், மாநில தலைவர் எல்லோருமே திமுக குறித்தான பேசிய வார்த்தைகள், குறிப்பாக ஐயா கலைஞர் கருணாநிதி அவளை பற்றி பேசிய வார்த்தைகள் எல்லாவற்றையுமே பத்திரிகை இதையும் செய்தியா இருக்கிறது. திரு மோடி அவர்கள் கூட திமுகவுடைய கருணாநிதி குடும்பத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்வது பேசினார். அப்ப இப்படி எல்லாம் பேசியவர் கருணாநிதியை குறித்து மிக மோசமான வார்த்தைகளை பிரயோகித்தவர்கள் இப்போது அவர் குறித்து மிக மேன்மையாக பேசக்கூடிய நிலை வந்திருக்குன்னு சொன்னா என்ன காரணம்? அதே மாதிரி இது ஒரு பெரிய ஒரு சித்திரம் என்னங்க, இப்ப நீங்க நாணயம் வெளியிடுறது யாருக்கு வருத்தமோ பெரிய சங்கடமோ இல்ல எதுக்கு தெளிவா கேட்டார். அதாவது ஒரு அரசியல் கணக்கில் நிச்சயமாக மறைமுகமா இருக்கு. திமுகவுக்கும் பல சிக்கல் இருக்குது, வழக்கல் இருக்குது. பாஜகவுக்கும் தேவை, பாஜக மைனாரிட்டி அவங்களுக்கு தேவை இருக்குது. ஒரு வேலை நிதிஷ்குமாரோ அல்லது சிராக் பாஸ்வானோ அல்லது சந்திரபாபு நாயுடோ யாரோ ஒரு சிக்கல், அப்ப அந்த இடத்தை பூர்த்தி ஒரு நபர் தேவையில்லைங்களா? அதற்கு முன்கூட்டியே அவர்களையும் வச்சிருக்கிறாங்க, இவர்களையும் வச்சிருக்கிறாங்க. காங்கிரசுக்கும் திமுக எச்சரிக்கிறது. இப்ப நீங்க ஏன்னா தமிழ்நாட்டுல சில காலங்களாக காங்கிரஸ்குள்ள சில கருத்து முரண்பாடு வருது. ஏன்னா காமராஜர் ஆட்சி அமைப்போம் அல்லது நாங்க இன்னும் அடிமையில நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கருத்துக்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அல்லது ஒரு அச்சத்தை உருவாக்கின்ற வகையில திரு ஸ்டாலினும் செய்கிறார், பாஜகவும் செய்து. உண்மை சொன்னால் இரண்டு பேரும் மிக நெருக்கமா இருக்காங்க, இணக்கமா இருக்காங்க. இதுல என்னங்க இருக்கு? ஒரு அரசு நிகழ்ச்சி, ஒரு இந்தியாவினுடைய ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர், அவருடைய ஒரு 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடுறாங்க, மத்திய அரசு வெளியிடுது, அதற்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி பண்றாங்க, அவ்வளவுதானே. அதற்கு பிறகு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ட்வீட் போடுறாரு. நேரடி நியமனம் மத்திய அரசு பணிகளுக்கு நியமிப்பதற்கான அந்த அறிவிப்பாணைக்கு ரத்து செய்யணும்னு சொல்றாரு. அது சொன்ன உடனே இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி, பாஜகவின் திட்டங்களை முறியடிப்போம்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஸோ இன்னமும் அந்த எதிர்ப்பு நிலையில தானே இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில நீங்க அந்த சந்தேகத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து? சார், அந்த மாதிரியான அறிவிப்புகள் அனைத்து மக்களுக்கு நாங்க பாஜக எதிர்க்கிறோம் காட்டுறதுக்கு. ஆனா மற்ற விஷயங்கள உள்ளுக்குள்ள இதுல அரசியல் இல்ல, வேற உள்நோக்கம் இல்லைன்னு சொல்றது மிக முக்கியமான வார்த்தை. என்ன காரணம்னா நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. ஏன்னா இப்படித்தான் கடந்த காலத்துல ஒவ்வொரு அமைஞ்சதுங்க. நீங்க 98 அம்மா அவர்கள் ஆட்சி வாஜ்பாயோட அரசு 99 வரை திமுக பேசிய வார்த்தை பாருங்க. அப்ப நீங்க குஜராத்ல பிரச்சனை, மாபெரும் இடிப்பு எல்லாம் நடந்த பிறகு கூட திமுக ஒரு மாசம் பேசியிருந்த திமுக ஆட்சி கவர்ந்த பிறகு உடனடியாக தன்னை மாற்றிக்கொண்டதுங்க. இப்போ திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று அம்மா சொன்னாங்க, அதனால பாதுகாக்கிறோம்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அது அல்ல, முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்ததா. அப்போ பல வகையில் திமுக பாதுகாப்பு தேவை. வெளிநாட்டு பயணம், அடுத்த மகனை துணை முதலமைச்சர் கவனமா இருக்காரு, இங்க சில மந்திரிகள் மேல் வழக்கு, நிதி பிரச்சனை, இன்னும் நிறைய சிக்கல் இருக்குங்க. இது எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு திமுக கடந்த காலத்தில் மக்களுக்கு சொன்ன அனைத்தும் பொய் என்பதை மீண்டும் நிறுத்திடுங்க. ஏன்னா இந்திரா காந்தி காலத்திலே பார்த்தோம் இது மாதிரியான சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம். ரைட். இல்ல, திமுக கூட்டணி வச்சிருக்காங்க, கலைஞர் கருணாநிதி கூட்டணி வச்சிருக்கிறார், அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல. 99ல அவங்க கூட்டணி வச்சுட்டு சென்னை தீவுத்திடல்ல பேசின பேச்சு உங்களுக்கே பலமுறை நம்மளே பேசி இருக்கிறோம். நான் ஒரு தவறு செய்தால் அதை உடனடியாக திருத்திக் கொள்ளும் இயல்புடையவர், பாஜகவோடு கூட்டணி வைத்து நான் தவறு செய்து விட்டேன், இனிமேல் அந்த தவறை என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. மறுபடியும் 2004 கூட்டணியோட இருந்து வாஜ்பாய் இந்தியா ஒளிர்கிறதுன்னு பிரதமர் வேட்பாளரா முன்னின்னு போனாங்க. ஸோ திமுகவும் பாஜகவை திட்டி கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அதிமுகவும் பாஜகவை திட்டி கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கு மட்டும் ஏன் அந்த உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? அதுக்கு என்ன ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குன்னு கேட்கிறேன். சார், இப்போ உள்ள ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி இப்ப பெருமிதமா கூட்டணி கட்சிக்காரர்களும் பேசிடல, திமுகவை சேர்ந்தவர்களும் பேசிடல. ஆனா திரு ராஜ்நாத் அவ்வளவு பேசினார். இரவு முழுவதும் கட்சிக்காரமா பண்ற தவறுனால் போகாம இருப்பாரு. இப்போ ராஜ்நாத் சிங் புகழ்ந்தனால எனக்கு தூக்கமே வரவில்லை என்று சொன்னால் விடிய விடிய தூங்காம என்ன யோசிச்சிருப்பாங்கிறீங்க? எப்படியாவது பாஜக 4 மந்திரி வரை கிடைக்குங்க, அப்புறம் அவன் வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கும். கடந்த காலத்து சார் பார்த்தோம் இல்லைங்களா? அதான் மறுநாள் அண்ணா மீது ஆணையாக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், கலைஞர் போட்டு கொடுத்த பாதையில பயணிப்போம் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் சத்திய செஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் மணிகண்டனுக்கு சந்தேகம்?
இல்ல ஆணையிடுறது, சத்தியம் செய்யறது இதெல்லாம் திமுகவுக்கு நம்பிக்கை இல்லை இல்லைங்களா? அப்ப இந்த ஆணையிடுறது யாருக்காக, எதற்காக? இதெல்லாம் ஒரு ஹம்பக் சார், இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். இப்படி சொன்னவங்க அடுத்து நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக என்று மாற்றி பேச எவ்வளவு வாங்குறீங்க? உண்மையை சொன்னால் பாஜக அதிமுக இரண்டும் ஒன்றாக இருந்த போது இவர்கள் செய்த விமர்சனத்தை பாருங்க. ஆனா அந்த விமர்சனங்கள் தனக்கு வராம பாதுகாப்பா நெருங்குறாங்க. எதிர்கட்சிகளுடைய இப்படி ஒற்றுமையை பாஜக பார்த்து கொண்டே வருதுங்க. நாடாளுமன்றத்துல, மாநிலங்களவையில பல சிக்கல் இருக்குது. ஏன்னா ஒரு சில கடந்த காலத்துல மோடி வந்து மிக கம்பீரமா இருந்தாரு, உலகளாவிய தலைவர் பேசினாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி அரசா மாறி மசோதாக்களை தாக்கல் செய்தா கூட யோசித்து செய்ய வேண்டியிருக்குங்க. அப்போ இதற்கு திமுக எதிர்த்து நீ ஒவ்வொரு மாநிலமாக பாஜக பண்ணுங்க. திமுக பலியாக, திமுக பலன் பெறுங்க. பலியாகிறது வேற, பல கட்சிகள் பலியாயிருக்கு. ஆனா திமுக பலன் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக பாஜகவோடு இணைவதற்கான ஆயத்தங்களை செய்ய தொடங்கிவிட்டுங்க. ஏன்னா திரு அண்ணாமலை பாத்தீங்க, அண்ணாமலை வந்து தொலைபேசி வச்சாரு, அவ்வளவு கலைஞருக்கு சமாதி போய் மரியாதை பண்ணாரு. வானதி சீனிவாசன் இன்னைக்கு அழைத்து அவர் வந்து மனு தராரு. ஒவ்வொன்றா வருதுங்க, எல்லாம் பாராட்டுறாங்க. இதெல்லாம் என்னங்க? இல்ல எனக்கு புரியல. நீங்க ஒரு அழுத்தமான காரணங்களை சொல்லாம தேநீர் விருந்துக்கு போனாங்க, நாணய வெளியீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற அன்னைக்கு அந்த தேநீர் விருந்துல கூட தான் ஜெயக்குமாரும் தங்கம் தென்னரசும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு சித்திரம் வரைய முடியுமா? திமுக அதிமுக கூட்டணி என்றைக்கு உருவாகாது. பாஜகவோட தமிழ்நாட்டுல எந்த சரி, உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் திரு மணிகண்டன். நான் இது வரைக்கும் 10 முறை சட்டப்பேரவையில இருந்திருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாகரிகமான இல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு சட்டசபையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு திரு கே.ஏ. செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. 2022 என்னுடைய நினைவு சரினா, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை, அந்த அரசு நடத்தக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரை செங்கோட்டையன் இதுவரைக்கும் இப்படி ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை நான் பார்த்ததே இல்லைன்னு பெருமிதமா பேசுறாரு. அப்ப அவரை என்ன சொல்லலாம்? அதை நீங்க படிச்சு பாருங்க. அவைத்தலைவரை முதல் முறையா உருவான போது பாராட்டிய பேச்சு நான் மறுக்கல. அவைத்தலைவர் வந்து அப்பா வந்த போது இல்ல அதே உண்மை பேசியிருக்காருல்ல. அவைத்தலைவர் என்பது கட்சிகளுக்கு அப்பாவிட்ட நபராகத்தான் அமராகிட்டார். அந்த காரணத்துக்காக பேசப்பட்ட வார்த்தை. அவர் வந்து திமுக பாராட்டி எல்லாம் அங்க பேசல. நீங்க முழுசா படிச்சு பாருங்க. நானும் பல முறை படிச்சு பாத்துக்கிறேன் சார். ஒண்ணு இல்ல, இவ்வளவு மோசமாக திட்டிக் கொண்டவர்கள், இவ்வளவு நெருக்கமாக நீங்க திரு அண்ணாமலை அவர் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் குறித்து நாம பேசலீங்க. அவ்வளவு மோசமாக பேசியவர் இன்றைக்கு நெருக்கத்தோடு வந்தாங்கன்னா நீங்க தாராளமா போங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனால் மக்களை ஏமாற்ற வேண்டாம். அதிமுக குறித்து, மத்திய அரசு குறித்து கடந்த காலத்துல நீங்க பேசிய பேச்சு, மாநில அரசு மத்திய அரசு என்று இலக்கமாக இருந்தது கூட அதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லி அதிமுக கேவலப்படுத்தி ஊடகங்கள் பேசினாங்க. இன்றைக்கு அவர்கள் பாருங்க, அவர்களே அதை ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு அவங்க மாநில அரசு வேறு, திமுக வேறுங்கிறாங்க. இதுதான் அவருடைய திமுக நாடகம். ஓகே, திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்ப இருக்கிற கூட்டணி கட்சி கூட உங்க கூட பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 24லயும் மெகா கூட்டணின்னு சொல்லி அதை அமைக்க முடியல அதிமுகவால. 26லயும் ஏன்னா இப்ப நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நிர்வாகிகள் அதிகமா வலியுறுத்தினது வந்து வலுவான கூட்டணி, ஒருங்கிணைப்பு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. வலுவான கூட்டணிக்கு என்ன செய்ய போறீங்க? வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள் வருது. தம்பி சார், 2024 தேர்தல்ல அதிமுக நினைத்திருந்தா பாஜகவோட சேர்ந்து எல்லா கட்சியும் வந்திருக்கு. ஆனா அந்த கட்சியில ஏன் பாஜக போச்சுப்பீங்க? அதாவது 400 தொகுதியில வெற்றி, தமிழ்நாடு 21 வெற்றி, மீண்டும் பிரதமர் மோடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போறாங்க செய்தியை வந்து ஒரு கட்டமைச்சே வந்தாங்க. உண்மையா ஆளாம விதைச்சாங்க. இப்போ ஒரு தொகுதி வாங்கிய கட்சி கூட, குறிப்பா திரு ஏசி சண்முகம் கூட நான் வெற்றி பெற்றவர் மத்திய அமைச்சர் சொன்னாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு. திரு தினகரன் அது மாதிரி கெப்பன் பண்ணாரு. அப்போ செல்வம் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவாரு. அவர் முடிச்சாரு. அப்ப இந்த கற்பனையில் சேர்ந்த கூட்டணியோடைய அதற்கு பிறகு கற்பனை கோட்டை உடைந்து விட்டதுங்க. ஏன்னா அதிமுக இல்லாமல் யாருமே அங்க மத்தியில் இடம் பெற முடியாது, வெற்றி பெற முடியாத வந்துச்சுங்க. ஏன்னா அதிமுக தெளிவாக தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் யாரையும் முன்னெடுத்தவில்லை. மற்ற மாநிலம் முன்னெடுத்தாம ஜெயிச்சாங்க உண்மை, தமிழ்நாடு ஜெயிச்சாங்க உண்மை. இந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் கூட்டணி பிளவு வந்து உண்மை. இப்ப அதிமுக பாஜக போனாலும் பரவாயில்ல, கூட போவான்னு தெரிஞ்சதுங்க. வரலையாலும் பரவாயில்ல தனிச்சுனாங்க. அப்படி இருந்துமே ஐயா சொன்னாங்க, செல்வியா சொன்னாங்க 82 லட்சம் ஓட்டு வாங்கலாம் சொன்னாங்க. பாஜக 82 லட்சம் வாங்கல. பாஜக அது தெளிவா செய்தி பாருங்க. அதிமுகவுக்கு 2026 நீங்களே தெளிவா சொன்னீங்க, 19 பேரு, 21 பேரு, 24 பேரு, 26 பேரு. 26ல் அதிமுக அமைக்கிற வியூகங்கள்
அளிக்கிற வாக்குறுதிகள் இவையெல்லாம் மக்கள் ஏற்பார்கள். திமுக இல்ல நான் அதை கேட்கலங்க. ஓகே, நீங்க உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க, நான் அதுக்குள்ள போல. உங்க ஸ்ட்ராட்டஜியை கேட்கிறேன், உங்க வியூகத்தை கேட்கிறேன். உங்க கூட கூட்டணியில இப்ப யாரு? இப்ப எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள்ல முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது திருமதி பிரேமலதா உங்க கூட இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது. நீங்க ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கு என்ன வியூகம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க இந்த ஆட்சி செய்யக்கூடிய நிறை குறைகளை நீங்க வைக்கக்கூடிய பிரச்சாரங்களை கேட்கல, நான் ஸ்ட்ராட்டஜியா கேட்கிறேன். இல்ல திரு ரவீந்திர சாமி அவர்கள் பழைய செய்தி சொன்னா நானும் பழைய செய்தி சொல்றேன். 1984 எம்ஜிஆர் அவர்கள் உடனே சரியில்லை. இதே மாதிரி நிலையில அதிமுக எதிராக எல்லாமே சேர்ந்தாங்க. பலம் வாய்ந்த கூட்டணி கிட்டத்தட்ட 24 கட்சி நினைக்கிறேன் எல்லாமே. அப்ப நாராயணசாமி நாயுடு ஐயா வந்து மிக பலமா இருக்காங்க. அப்போ நெடுமாறன் உட்பட எல்லாமே வலிமையா சேர்ந்து எம்ஜிஆருக்கு யாருமே இல்லை கூட்டணி. இதே கேள்வி வந்ததுங்க. ஆனால் வெற்றி பெற்றது எம்ஜிஆர். மிகப்பெரிய தோல்வி செஞ்சு திமுக. 24 வயது சொன்னாங்க திமுகவுல. அதே மாதிரி 26 நீங்க கூட்டணி அமைக்கிற சூழல் சார். நீங்க பழைய காலத்தை ஒப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் நீங்க ஒப்பிட்டு பேசுங்க. நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க ஒவ்வொரு 1947 இருந்து வரிசையா வாங்க. என்ன வியூகத்தில் அமைத்தாலும் கூட மக்கள் அமைக்கிற வியூகம் மாறி இருக்குங்க. காரணம் என்ன? இப்ப மக்கள் வந்து ஒவ்வொரு ஆட்சி ஒப்பிட்டு பாக்குறாங்க. அதாவது கடந்த 2016 இருந்து 2021 வரை ஆட்சி செய்த எடப்பாடி ஆட்சி எப்படி, இப்ப அதுக்கு பிறகு வந்து மணிகண்டன் ரைட், அதுக்குள்ள நான் போகலங்க. ரைட், நீங்க எனக்கு புரியுது உங்க நலத்திட்டங்கள் அவங்க நலத்திட்டங்கள் அந்த இடத்துக்கு நான் போகல. தாண்டி ஒவ்வொரு துறைகளும் தலையீடு. இப்ப சினிமா துறை எடுத்துங்க. ரைட், இல்ல எனக்கு புரியுது மணிகண்டன். இல்ல ஓகே, அது உங்க பிரச்சாரத்தின் கருத்தா தான் பார்க்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், இல்ல நான் நேரடியா கேட்கிறேன். திமுக கூட்டணியிலிருந்து இங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. இப்ப திமுக பாஜக உறவு நெருங்கிருச்சு, மினிஸ்டராக போறாங்க, கூட்டணியில சேர போறாங்கன்னு பேச தொடங்கி இருக்கிறீங்கல்ல. இதை கேட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு கட்சிகள் உங்க பக்கம் வருவாங்களா மாட்டாங்களா? அவ்வளவுதான் சார். தம்பி சார், தேர்தலுக்கு ஒரே நாள் முன்பாக கூட மாட்டாங்க. இப்ப கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை நீங்க என்ன கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. இப்ப பிடிச்சா நீங்க வருவாங்களா போவாங்கன்னு சொன்னா இப்ப வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்சி இருக்குது. சில அனுபவங்கள் தேவை இருக்குங்க. சில காரியங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு கணக்கு இருக்கு சார். அந்த கணக்கு தாண்டி 2 வருஷம் உள்ளாட்சி வரப்போகுது. சில இடங்களை பெற வேண்டும் நினைப்பாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம்னு சொல்றீங்க. அதுதான் சார். ஒண்ணு இல்ல சார். ஐயா கருணாநிதி அவர்களை சந்தித்து திருமண அழைப்புகள் கொடுக்கப்பட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தார். அன்றைக்கு 31 வயது வாங்கி வெளியே வராரு. தேர்தல் கூட்டணி என்பது, தேர்தல் வியூகம் என்பது ஒரு நாள்ல மாறுங்க. பாருங்க. அவரு என்னோட அந்த கூட்டணி அமைக்குள்ள வாய்ப்பு குறைவுங்கிறத சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு அவர் கிளைம் பண்ண எல்லா உரிமையும் உண்டு. அவர் இதை கிளைம் பண்ணலாம். 26 மார்ச்ல தான் அது தெரியும். நான் இதுல தெளிவா இருக்கேன். ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். ஓகே.